இன்றைக்கி சென்னை சமிர்தா இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செங்கல்பட்டு கேம்பஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஐன்ஸ்டைன் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 1200 டிஃப்ரெண்ட் வகையான ஆம்லேட்டை 8 நிமிஷத்தில் தயார் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் ஐன்ஸ்டைன் வேர்ல்டு ரெக்கார்ட் இன்றைக்கி சாதனை பண்ணியிருக்கோம். நாங்கள் இதன் மூலமாக ஏற்கனவே இருந்த ரெக்கார்ட் வெறும் 200 ஆம்லேட் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பிரேக் பண்ணி 1200 விதமான டிஃப்ரெண்ட் வெரைட்டியான ஆம்லேட்டை 8 நிமிஷத்தில் 500 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. இதுதான் ரெக்கார்ட் பிரேக் ஹையஸ்ட் ஆம்லேட் இன் ஷார்ட்டஸ்ட் மினிட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டாக இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த நிகழ்வில் ஈவெண்ட்டில் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் நம்ம செங்கல்பட்டோடைய கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் நேரடியாக கலந்துக்கிட்டு மாணவர்களையும் வாழ்த்துனாங்க. அவங்க மூலமாக நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலும் கிடைச்சிது. ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு மூலமாக ஐன்ஸ்டீன் வேர்ல்ட் ரெக்கார்டு மூலமாக ஒரு பெரிய ஒரு மைல்கல்லை உலக அளவில் சாதித்த பெருமைக்கு சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட்டுக்கும் அது காரணமாக இருந்த செஃப் ராஜகுமார் டீமுக்கும் மனமார வாழ்த்துக்கிறோம். 500 ஸ்டூடெண்ட் 8 நிமிஷத்தில் 1200 வகையான ஆம்லேட்டில் தயார் பண்ணி வேர்ல்டு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வெஜ் நான்வெஜ் 2 வெரைட்டியுமே இருக்குது. அதில் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்க வெரைட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 டைப் அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் புரதச்சத்துங்கிறது புரோட்டீன் ரொம்ப முக்கியமாக தேவை. அதில் முக்கியமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2 முட்டையாவது எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷனாக இருக்குது. ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒரு எக்கில் எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறதையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக 1200 வகையான வெரைட்டியில் க்ரியேட் பண்ணது மூலமாக உடம்புக்கு புரதத்தோடைய தேவை எந்தளவு முக்கியம், எக்கோடைய தேவை எந்த அளவுக்கு முக்கியங்கிறத இதன் மூலமாக மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது அமைஞ்சது. Chennai Samirtha has indeed done a lot of great social service to our society, to the state, because when you go and work in different other states and when you go and work in other countries, it is a brand of Tamil Nadu that you will take to different countries all around the globe and to different states. And when you say that you have been educated in such and such an institute, in such and such a district and in so and so state, obviously the name of the state will also fly high. So therefore, I congratulate Chennai Samirtha for having done great social service to our society and to our state. It also gives me great pleasure for having attended this event. It is indeed a great and admirable team effort that has happened here. I congratulate the chef, Mr. Rajkumar, for having spearheaded this effort. It is not a mean feat actually. It is, you have to collaborate and coordinate with so many chefs and you have to organize. It's indeed a big logistical challenge. And the fact that this has been done in Chengalpattu is indeed a matter of honor for us. So I congratulate and also ask that more such world records be created in this hotel campus, and I look forward to such events also in the future. It is indeed a great achievement. In fact, when I see so many plates being arranged in front of us, it actually talks of the great effort that has gone into making this vision into reality. And I also see that I also see the enthusiasm among all the chefs who have gathered here, and among all the even the students who are explaining me about different the labs and the training that is going on here in this institute. I could see a lot of enthusiasm, and I was actually very pleased to see that so many students are being educated here from different states. So that is also a great pride for us, because in fact that also helps build the brand image of Tamil Nadu, and for that also I congratulate Chennai Samirtha for having done this.